ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரம். இந்த திருநட்சத்திரத்துல அவதாரம் பண்ணவர் தான் சுவாமி கிடாம்பி ஆச்சான். இவர் ஸ்ரீ ராமானுஜரோட பிரதான சீடர்கள்ல ஒருவர். இவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, பிரணதார்த்திஹாரம்னு. இவர் கிடாம்பி என்ற ஊர்ல பிறந்தவர். இவருக்கு ஆச்சாரியன் மேல அப்படி ஒரு பக்தி. அதை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீ ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ ராமானுஜர் சந்நியாசம் ஏத்துட்ட பிறகு தினம் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிட்டுட்டு வந்தார். அப்போ ஒரு நாள் பிக்ஷை எடுக்கும்போது அந்த ஸ்ரீரங்கம் கோவில் அதிகாரி ஆத்துல இருக்கிறார். அந்த கோவில் அதிகாரி அவரோட மனைவி கிட்ட அந்த பொறாமை காரணமாக பிக்ஷையில அந்த உணவுல விஷத்தை கலக்க சொல்றார். அந்த அம்மாவுக்கு இஷ்டம் கிடையாது, எவ்வளவோ சொல்லி பாக்குறா, ஆனா கேட்கல அவரோட கணவர். அதனால அந்த பிக்ஷையில உணவுல விஷத்தை கலந்து கொடுக்கிறார். ஆனா அந்த அம்மாவுக்கு எப்படியான ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்றதுனால அவ என்ன பண்றா, பிக்ஷை விட்டுட்டு அப்படியே அவரை சேவிச்சு விடுறான். வரான். ஸ்ரீ ராமானுஜர் புரிஞ்சு போச்சு இதுல ஏதோ தப்பு இருக்குன்ட்டு. அதனால அன்னைக்கு அந்த உணவை அவர் சாப்பிடல. அதோட அன்னிலேருந்து அவர் சாப்பிடறதே நிறுத்திட்டார். ஏன்னா தன்னுடைய ஏன் எந்த செயல் அவருக்கு அப்படி ஒரு பொறாமை ஏற்படுத்திடுதுன்னு தன்னைத்தானே வருத்திக்க ஆரம்பிச்சுட்டார். இத அந்த ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுறா. அவளுக்குலாம் என்ன பண்றது தெரியல. ஸ்ரீ ராமானுஜருடைய ஆச்சாரியன் திருக்கோஷ்டி நம்பர் இதை கேட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வர ஓடி வரும்போது அவர் ஸ்ரீ ராமானுஜரை காவிரி கரையில சந்திக்கிறார். ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய ஆச்சாரியனை பார்த்தோன்னே அந்த காவிரி மணல் அப்படி சொல்றது, அந்த மணல் அதுல அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து அவரை வணங்குறார், அதாவது அவரை சேவிக்கிறார். ஸ்ரீ ராமானுஜர் அவர் எழுந்துருன்னு சொல்ற மட்டும் அவர் காத்துட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்ரீர வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியன் சொன்னாதான் எழுந்துக்கணும். இவர் ரொம்ப நேரம் சொல்லாமே எழுந்துருன்னு சொல்லாம இருந்ததுனால அங்க இருந்த கிடாம்பி ஆச்சானுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஐயோ, இத பாவமாச்சே, அவருடைய திருமேனி சுடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தான் மணல்ல படுத்துட்டு ஸ்ரீ ராமானுஜர் திருமேனியை தன் மேல போட்டுக்கிறார். இத பார்த்துட்டு திருக்கோஷ்டி நம்ம சொல்றார், ராமானுஜர் திருமேனியை காப்பாத்துறதுக்கு உகந்த ஆள் நீங்க தான். ஆனால் இனிமே ராமானுஜர் பிக்ஷைக்கு போக கூடாது, நீங்க தான் அவருடைய மடத்துல அவருக்கு தளிகை பண்ணி போடணும், அந்த கைங்கரியத்தை நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அன்னிலேருந்து சுவாமி கிடாம்பி ஆச்சான் தான் ஸ்ரீ ராமானுஜருக்கு தளிகை பண்ணி போட்டு ஆச்சாரிய கைங்கரியத்துல ஈடுபடுறார். ஸ்ரீ ராமானுஜர் அவரை 74 சிம்மாசனாதிபதிகளை ஒருவரா நியமிக்கிறார். நம்ம சுவாமி கிடாம்பி ஆச்சானை சேவிச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். இன்னைக்கு இவெல்லாம் ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் நமக்கு இவெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, நம்ம எப்படி நம்மளோட ஆச்சாரியனை நம்ம வணங்கி அவளுக்கு அந்த சேவையை பண்ணணும் அப்படின்னு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.